அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீக்லி லெவல்ஸினுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வாரத்திற்கான லெவலில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் போன வாரம் சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ அப்டேட் பண்ணியாச்சு. இந்த வீக் லெவல் எப்படி இருக்கும் என்னங்கிறது, அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இது முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு எட்ஜிங்கோட தான் வர்த்தகம் பண்ணணும். இந்த மெத்தடை வச்சு ஆப்ஷன் பைக்கெலாம் பண்ணக்கூடாது. இதுவும் மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியது தான். இது ஒன்னா பொசிஷன் மெத்தட்ல இது ஒன் ஆஃப் தி கால்குலேஷன்ஸ் தான். அனதர் கால்குலேஷன் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இதை பார்க்கலாம். நிஃப்டி பாருங்க, இங்க இருந்து இது மார்க்கெட் முடியும் பொழுது இங்க இருந்து ஏறி போயிட்டு நம்ம புள்ளி டச் பண்ண உடனே எவ்வளவுங்க, 100 பாயிண்ட் மினிமம் சொல்லியிருக்கோமா? ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்களா? 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஃபினிஷ்டு. நம்மளுடைய மினிமம் டார்கெட் 100 rupees கிடைச்சதா? அதுக்கப்புறம் போயிட்டு எக்ஸ்பைரி எக்ஸ்பைரின்னு நினைக்கிறேன். நேத்தோட இது எக்ஸ்பைரியோட இந்த கால்குலேஷன்ஸ் வேல்யூ முடிச்சது. ஓகேங்களா? அப்போ நேற்று போனதையும் இங்கிருந்து ஸ்டாப் லாஸ் இதாயிடுச்சு. அப்போ நம்ம வந்து எக்ஸ்பைரியோட நமது இது முடிஞ்சது. ஆனால் நமக்கான டார்கெட்ஸ் இங்கே 100 பாயிண்ட் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்போ நம்ம இதை வந்து என்னைக்கு போட்டோம்? சனி ஞாயிறே போட்டோம். அப்போ ஏங்க இது அந்த பிரைஸ் போனால் அங்கே நடக்குது? என்ன காரணம்? அதை சிந்திங்க. நம்ம எதையுமே நம்ம இண்டிகேட்டர் பேட்டர்ன் மூவியர் ப்ரைஸ் எதையுமே பார்க்கறது இல்லை. இப்போ கால்குலேஷன்ல நமக்கு வேல்யூ வருது. அங்கே வந்தால் செல் ட்ரிகர்டு, அந்த விலையில தான் போயிட்டு செல்லு ட்ரிகர் ஆகுது. அன்னைக்கு அங்கேருந்து அப்படியே ஃபால் 120 பாயிண்ட், நமக்கு 100 பாயிண்ட் டார்கெட். எட்ஜிங் இல்லாமல் இதை எடுக்கக்கூடாது. ஏன்னா டே கேண்டில் க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதுனால எட்ஜிங் இல்லாமல் நீங்கள் இதை வர்த்தகம் பண்ணக்கூடாது. அப்போ அவ்வளோ பெரிய கேண்டில் இதாகுதுன்னா 15 மினிட்ஸ்ல ஸ்டாப் லாஸ் கொடுத்தாலும் க்ளோஸ் ஃபர்ஸ்ட் மறுபடியும் கீழே வந்தால் நீங்கள் அந்த டேலே எடுத்துக்கலாம் என்ட்ரிஸ். அகைன் இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி இங்கே பாருங்க, இதில் 54,292 போனால் செல்லு, அது நியர் போனால் பை வந்து 53,188 மேலே தான் போயிருக்கு. அப்பல இங்கிருந்து பாருங்க போனது நியர் என்ன, அங்கிருந்து தான் செல் ஆகிட்டு 250 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? சரி, அதுக்கப்புறம் இது வந்து இதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது புதன்கிழமை எக்ஸ்பைரியோட இதனுடைய வேல்யூ, அதுக்கப்புறம் கிடையாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் இங்கே வரும்பொழுது இதையும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. நமக்கு தேவையில்லை, எக்ஸ்பைரியோட முடிச்சிடணும் அதனுடைய வேல்யூஸ். ஓகேங்களா? பாருங்க, இங்கே போயிட்டு இந்த ப்ரைஸை மறுபடியும் நீங்கள் பிரேக் பண்ண விடாமல் அப்படியே கீழே தான் கொண்டு வராங்க. அப்போது 15 மினிட்ஸில் இதுக்கு வந்து 150 புள்ளி ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பேஸில். அப்போது இவர் பாருங்க, எந்த கேண்டிலுமே அது அந்த விலைக்கு மேலே டே கேண்டில் க்ளோஸ் வைக்கப்படவில்லை. இங்கே பாருங்க 292 மேலே டே கேண்டில் க்ளோஸ் வைக்கிறேன். அப்போ ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் ஹிட் கிடையாது. அது வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம்னா பண்ணலாம். இது தேவையில்லாத எக்ஸ்பைரியோட முடிச்சுட்டு வெளியே போகிறது சிறந்தது. இது பேங்க் நிஃப்டி. இந்த வீக்கான லெவல்ஸ் வந்து நான் சாட்டர்டே சண்டே நாளை 2 நாளில் நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நெக்ஸ்ட் வீக்கான லெவல் சப்மிட் பண்ணுறேன். இதெல்லாம் படிங்க, தெரிஞ்சுக்கிட்டு வர்த்தகம் பண்ணுங்க. தெரியலையா, தயவு செய்து ஆப்ஷன் மார்க்கெட்டில் இருக்காதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.